ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை தவா, அதுவும் அயன் தோசை தவா, இரும்பு தோசை தவா வந்து எப்படி வாங்குறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் எப்படி பழகுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எப்பயுமே இன்றைக்கி வரைக்குமே இந்த இரும்பு கல்லில் தாங்க தோசை சுடுவாங்க. அவங்க சுடுற தோசை வந்து கண்டிப்பாக மனமும் சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது மட்டும் தோசையோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். அவங்க அங்கே வந்து தூக்கிட்டு வரும்போது தட்டில் வரும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டலுமே வந்து இரும்பு கல்லில் தாங்க தோசை சுடுறாங்க. ஸோ இரும்பு கல்லில் தோசை சுடும்போது அதில் வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து இரும்பு சத்தை வந்து நல்லாவே தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. வாங்க முதல்ல நம்ம தோசைக்கல் எப்படி வாங்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தோசைக்கல் வந்து வெயிட்டாக இருக்கணும். பார்த்தாலே தெரியும், நான் 2 கையில் தான் அதை ஹேண்டில் பண்ணுறேன். அவ்வளோ வெயிட்டாக தான் இருக்குதுங்க. வெயிட்டாகவும் நல்லா திக்காகவும் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்னர் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம அதை அடுப்பில் வைக்கும் போது வந்து நடுவில் மட்டும் ஹீட் ஆகாமல் சுற்றி எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக ஹீட் பரவணுன்றதுக்காக தான் நம்ம திக்காக வாங்குறது. இப்படி நீங்கள் வாங்கும் போது அந்த நடுவில் மட்டும் தோசை கருகாமல் எல்லா இடமும் நல்லா செவந்து அழகாக வரும். ஸோ புதுசாக வாங்கின கல் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பழக போட்டுடலாம். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண கல். ஸோ இதில் கொஞ்சம் அந்த சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் பிசுக்கு எப்படி போக்குறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ தூள் உப்பு போட்டு இது மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் கை வச்சே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு க்ளீனாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணாலே போதும். சோப்பு போட்டு வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா உடனே வந்து ட்ரை பண்ணி விட்ருங்க. ஏன்னா இரும்பு வந்து தண்ணியோடு இருந்துச்சுன்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வாஷ் பண்ண உடனேமே டிஷ்யூவோ இல்லைன்னா துணியோ வச்சு நல்லா தொடச்சி அந்த ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கபர்ட்குள்ளே வச்சு தயவு செஞ்சு பூட்டி வைக்காதீங்க. ஏன்னா இதில் எண்ணெய் பிசுக்கு இன்னமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வெறும் தண்ணி தான் வச்சு வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்க தான் செய்யும். அதனால இதை நீங்கள் கபர்டுக்குள்ளே வச்சு நீங்கள் பூட்டினீங்கன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து நல்லா ஏரேட்டடாக காத்தோட்டமான இடத்துல தான் இருக்கணும். நான் வந்து என்னோடய கவுண்டரில் தான் வைப்பேன். கவுண்டரில் இந்த ஸ்டவ்வுக்கு பின்பக்கமாக நான் சாய்ச்சி வச்சுருப்பேன். ஸோ தட் எனக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அப்பப்போ வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றனால நான் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். வாங்க இப்போ நம்ம எப்படி தோசைக்கல்லை பழக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ தோசைக்கல்லை பழக்கிறதுக்கு எங்கள் அம்மா, மாமியார்னு எல்லாருமே சொன்ன ஒரே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க இந்த விளக்கெண்ணெய்க்கு எவ்வளோ யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு தனி வீடியோவாகவே இதோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுட்டு இல்லை கடுகு, உளுந்து, அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், இது 3யும் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க. அந்த வெங்காயம் நல்லா கருகிற மாதிரி ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கும் போது எல்லா சைடும் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ கல்லோட எல்லா பக்கமும் அந்த இதை வந்து டச் பண்ணணும். ஸோ அது மாதிரி நல்லா போட்டு வதக்கி இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அதை வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா தள்ளி விட்றேன்னு. கல்லோட எல்லா இடத்துலையும் வந்து அதை டச் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால எண்ணெயும் வந்து கல்லோட எல்லா பகுதியிலையும் பரவலாக நல்லா வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணாலே போதுங்க. நீங்கள் புது கல்லாக இருந்தாலும் இதை பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். தோசை வந்து சூப்பராக வரும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து அப்படியே வந்து எடுத்து தூக்கி தான் போட போகிறோம். அது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, அதை எடுத்து நல்லா தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் தோசை அதை வந்து எண்ணெய் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் நம்ம எண்ணெய் துணின்னு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுவேன். விட்டுட்டு இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நான் மெல்லிசாவே தோசை விட்றேன். ரொம்ப சூப்பராக வரும், ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக மொறுன்னு கூட நீங்கள் இதில் தோசை விடலாம். இதில் சுடுற தோசையோட மனம் வந்து நிஜமாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதை பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இது மாதிரி தோசை சுட்டு முடித்தோடனே எப்பயுமே வந்து அந்த எக்ஸஸாக இருக்க ஆயிலை வந்து தொடச்சி வச்சுடுங்க, இல்லைன்னா ரொம்ப பிசுக்காகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த உப்பு போட்டு கழுவுனாலே போதும். தோசைக்கல் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். until then bye bye.